வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கெமிக்கல் ஊசி போடப்பட்ட தர்பூசணி பழங்கள் 8 டன் பறிமுதல். கிருஷ்ணகிரி கோடை காலத்தில் அதிக விற்பனையாகும் பழங்கள் மற்றும் குளிர்பான வகைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையில் தேன்கனிக்கோட்டை பகுதியில் 8 டன் கெமிக்கல் ஊசி போடப்பட்ட தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன. மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி வெங்கடேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஓசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்து மாரியப்பன் தலைமையில் கெலமங்கலம் மற்றும் தளி உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் பிரகாஷ், சந்தோஷ்குமார் ஆகியோர் அடங்கிய குழு தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வில் 7 கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மாதிரி எடுக்கப்பட்டு உணவு நடமாடும் பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் 3 கடைகளில் இருந்த தர்பூசணி பழங்களில் கெமிக்கல் கலர் ஊசி போடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 8 டன் தர்பூசணி பழங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எடுத்துச் சென்று அளிக்கப்பட்டன. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்பான வகைகள் மற்றும் பிற உணவுப் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு நடத்தும் பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நடவடிக்கை பொதுமக்கள் உணவு பாதுகாப்பு குறித்து அதிக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்பதையும், உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது.